இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஓவர்லே வீடியோ தான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறையவே கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து அவங்க வீடியோவில் ஓவர்லேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ எங்கேருந்து இந்த ஓவர்லே டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் பேரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எடிட் வந்து இன்ஷார்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அண்ட் கேப்கட்லேயும் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கேப்கட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓவர்லைன் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இந்த ஓவர்லேயோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ 2 ஓவர்லே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோம்னா 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனையும் செட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்லைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்னு கிளிக் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்தா ஸோ ஓவர்லே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணிடலான்னு பார்க்கலாம். பேக் வந்துட்டு இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நியூன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு இதில் பிஐபின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் ஓவர்லே ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அடுத்து ஓவர்லே வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுட்டு சைடில் பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைட்டன்னு கொடுத்துக்கோங்க. ஆர் ஸ்க்ரீன் 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஓவர்லே ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஓவர்லே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் வந்து ஃபிலிம் பேன் ஓவர்லேன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓவர்லைன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓவர்லே இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம்.